தமிழக வீரர் அஸ்வின் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு முடிவு அறிவித்து பரபரப்பாக கிளப்பியிருக்காரு. அஸ்வின் அவர்கள் ஓய்வுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு, அஸ்வின் எதனால் ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 3வது டெஸ்ட் மேட்ச் டிராவில் முடிஞ்சிச்சு. இந்த போட்டிக்கு பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஓய்வு முடிவை அறிவிக்கிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி சொந்த மல்ல 3-0 தோல்வியை சந்திச்சாங்க. அதன் பிறகு ஆஸ்திரேலியா அணி கூட இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் அஸ்வின் அவர்கள் இடம்பெற்றாங்க. இதில் பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் மட்டுமே அஸ்வின் விளையாண்டாங்க. அந்த போட்டியில் இந்தியா மோசமாக தோத்தாங்க. 3வது டெஸ்ட் மேட்சில் அவருக்கு பதிலாக ஜடேஜாவை களமிறக்குனாங்க. ஸோ இந்த போட்டி முடிவுக்கு பிறகு ரோஹித் கூட செய்தியாளர்களை சந்தித்த அஸ்வின் தனது ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. அஸ்வின் இதுவரையும் டெஸ்ட்டில் 106 போட்டி விளையாண்டுருக்காரு. இதில் 537 விக்கெட் எடுத்திருக்காரு. 3503 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காரு. T20ல அஸ்வின் மொத்தமாக 72 விக்கெட் எடுத்திருக்காரு. ODIயில் 156 விக்கெட் எடுத்திருக்காரு. டெஸ்ட்டில் 537 விக்கெட் எடுத்து தற்போது வரையும் டெஸ்ட்டில் நம்பர் 1 ஸ்பின் பவுலராக வலம் வராரு. 38 வயதாகும் அஸ்வின் அவர்கள் விதமான சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து இன்று ஓய்வு அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஓய்வுக்கு பிறகு பேசிய அஸ்வின், இந்திய வீரரா என்னுடைய கடைசி நாளில் நான் இருக்கேன். ஒரு கிரிக்கெட் வீரரா இன்னும் நான் சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் அதெல்லாம் கிளப் கிரிக்கெட் போட்டியில் வெளிப்படுத்தலான்னு சர்வதேச போட்டியிலிருந்து நான் இன்று ஓய்வு பெறேன். சர்வதேச கிரிக்கெட்டில் இதுதான் என்னுடைய கடைசி நாள். இந்திய அணிக்காக விளையாடிய நாட்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. கேப்டன் ரோஹித் சர்மா மற்ற இந்திய வீரர்களுடைய விளையாடிய நினைவுகளை மறக்கவே முடியாது. அதில் சில வீரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக நான் மிஸ் பண்ணுறேன். இந்திய கிரிக்கெட்டில் கடைசி ஓஜியா கேங்ஸாரா நாங்கள் தான் சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த நாளில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதன்படி கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஜிங்கே ரகானே, புஜராக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அதிக விக்கெட் எடுக்க அவங்க அதிகமாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. மேலும் எனக்கு உதவிய சக அணி வீரர்கள் மற்றும் பிற அணி வீரர்கள், BCCI மற்றும் ரசிகர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ்திரேலியா அணிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க கூட நான் தீவிரமாக வெறிகொண்டு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். ஓய்வு அறிவிக்க அதிக நேரம் எடுத்துக்கல, கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. அதனால் பிற கேள்விக்கு இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த மனநிலையில் நான் இல்லை. என்னை பற்றி நல்ல விஷயங்கள் மற்றும் கடுமையான விமர்சனங்களை எழுதிய பத்திரிகையாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்வின் அவர்கள் இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா 3வது டெஸ்ட் மேட்ச் டிரா ஆனதுக்கு பிறகு ரோஹித் சர்மா கூட ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்தித்து தனது ஓய்வு முடிவை பத்திரிகையாளர்கள் முன்பு கூறிட்டு நன்றியை தெரிவித்து விடை பெற்றார் அஸ்வின். என்னதான் அஸ்வின் ஓய்வு அறிவித்தாலும் தற்போது வரையும் டெஸ்ட் தரவரிசை ICC பட்டியலில் நம்பர் 3 பவுலராகவும் நம்பர் 5 ஆல்ரவுண்டராகவும் வலம் வரார். ஸோ இப்படியாப்பட்ட ஃபார்மில் இருக்கக்கூடிய அஸ்வின் வயது காரணமாக தனது ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. மேலும் அஸ்வின் ஓய்வுக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா, அஸ்வின் பல சாதனைகளை இந்திய அணிக்காக பண்ணியிருக்கார். அவர் ஜாம்பவான் வீரர். அவர் ஓய்வு குறித்து அவர் தான் முடிவு பண்ணணும். அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. இருந்தாலும் அவரை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அவர் ஒரு ஸ்பெஷல் வீரர் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. மேலும் விராட் கோலி, கடந்த 14 வருடமாக ஒரு நண்பனாக டெஸ்ட் மேட்ச்சில் அஸ்வின் கூட நான் விளாண்டுருக்கேன். திடீர்னு அவர் ஓய்வு அறிவித்ததை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஸோ அவர் கூட விளையாண்ட நல்ல அனுபவங்கள் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ அவருடைய 2வது இன்னிங்ஸுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு விராட் கோலி மோஸ்டலாக ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. இதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ரசிகர்களும் அஸ்வினுக்கு ஓய்வு வாழ்த்துக்களை கண்ணீரோட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அஸ்வினோட இந்த ஓய்வு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அஸ்வின் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.